இறந்து விட்டால் எங்களை எரித்து விடாதீர்கள். ஈழ மண்ணுக்குள் மக்கி போகிறோம், புதைத்து விடுங்கள். தன் பிள்ளையை கொலை செய்து ஆட்சி பீடம் காத்த சிவகாமி தாயை நீங்கள் எங்கேனும் கண்டதுண்டா? இந்திய தாயவள் ஈழத்தை கொன்றதை மறந்துவிட்டு போவதா? அது சரி, யார் அந்த கட்டப்பா? ஈழம் என்ற பிள்ளையை இந்திய தாயவள் இரக்கமின்றி கொலை செய்ய கையாண்ட கட்டப்பா யாரவன்? தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் கட்டுமரமாகத்தான் நிரப்பேன். ஈழம் என்ற பிள்ளையை இந்திய தாயவன் இரக்கமின்றி கொலை செய்ய கையாண்ட கட்டப்பா யாரவன்? கட்டுமரந்தான் அதுவென்று காலப்போக்கில் கண்டுகொண்டோம். 1.5 லட்சம் பேர் ஒன்றாகச் சாகையில் உன் குடும்பம் பதவி கேட்டு ஏனையா இங்கு வந்தாய் என்றொருவன் கேட்கையில், அது புதிதல்ல. சங்க இலக்கியத்தில் சாவுப்பறை ஒரு தெருவில், மங்கள இசை மற்றொரு தெருவில் நடந்துதான் உள்ளது என்று நீர் பதில் கொடுத்தாய். கொத்து கொத்தாய் குஞ்சுகளை கொடுங்கொலை செய்த போது மானாட மயிலாட மனம் கவர் நிகழ்வு செய்தாய். இன்று இதே நாளில் எங்கள் பிஞ்சுகளை நினைத்து நாங்கள் நெஞ்சுருகும் நாள் பார்த்து கோடையில் ஒரு ஜாலி செய்து குதூகலம் காண்கின்றாய். செத்து போன தாயின் பிணத்து முலைக்காம்பில் கத்தி கதறி அழுது பால் குடித்த பிள்ளையை நீ கண்டதுண்டா? உன் ஆட்சியில் ஒரு நாள் சாவுப்பறை கேட்கும். காத்திருக்கிறோம் ராவணன் பேரப்பிள்ளைகள் மங்கள இசை வாத்தியத்தோடு. இறந்து விட்டால் எங்களை எரித்து விடாதீர்கள். ஈழ மண்ணுக்குள் மக்கி போகிறோம், புதைத்து விடுங்கள்.